ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். என்னடா சாரு சேனலில் நீ வந்து இன்ட்ரோ கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு செம்ம டயர்டில் இருந்தோம்ல, அதனால வந்து மேடம்க்கு கண்ணெல்லாம் பொங்கி பயங்கரமாக போச்சு. உள்ளே ஒரு கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னங்கிறத அப்புறம் கேட்டுறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோறுட்டி அப்புறம் வந்து இந்த கம்மங்கூழ் கடையில் போய் நம்ம இது கேட்டிருந்தோம்ல, கருவாடு கேட்டிருந்தோம்ல. ஸோ அந்த அக்கா இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. சோறுட்டி ஆல்ரெடி மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரில, இன்றைக்கி டே எப்படி போகுது, அப்புறம் மேடம் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் போக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூருட்டி காலையிலே வர சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பட்டு கருவாடு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். போகலான்னு சொல்லி சொல்லிட்டு சாருவை கூப்பிட்டேன். சாரு நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு கண்ணெல்லாம் பயங்கரமாக பொங்கியிருக்குன்னு ஏதோ மாட்டிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. போய் கேட்போம் என்னன்ட்டு. மேடம், கண்ணில் என்ன மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஐ மசாஜர். ஐ மசாஜரா? எனக்கு கொஞ்சம் போட்டு தரியா? இது மாதிரி எதுக்குடா உனக்கு? எனக்கும் கண் எரியுது. நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? இது எப்படி யூஸ் பண்ணுறது? இதுவா சொல்லித்தரேன். நான் ரீசெண்டா அகாராவோட சுப்ரீம் ஐ மசாஜர் தான் வாங்கியிருந்தேன். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணதும் இந்த ஐ மசாஜர் இருக்கும். அண்ட் இது கூட பாத்தீங்கன்னா மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை பார்த்து நீங்க எப்படி இதை யூஸ் பண்ணலாம், இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அகாரோ இதுக்கு 1 year வாரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஐ மசாஜர் இன்சைட்ல ரொம்ப சாஃப்டான லெதர் பேடால கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல அட்ஜஸ்டபிள் ஹெட் பேண்டும் இருக்கு. நம்ம தலைக்கு ஏத்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். இதுல டைப்ஸ் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பட்டன்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. இத லாங் பிரஸ் பண்ணா ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஷார்ட் பிரஸ் பண்ணா இத மோட் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏர் பிரஷர் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. லோ பிரஷர், ஹை பிரஷர்னு. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. இதுல 2 டைப்ஸ், லோ ஹீட், ஹை ஹீட்னு இருக்கு. 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஐ மசாஜர் என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வால்யூம் அட்ஜஸ்ட்மென்ட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இத ஷார்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் ஆகும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா சைலண்ட் மோட்ல போயிடும். இதுல ப்ளூடூத் கனெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்லயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது லைட் வெயிட் அப்படிங்கறதுனால நீங்க எங்க வேணா இதை ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும். இதை நம்ம கண்ணுல போறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுல ஐ கிளாஸ், கான்டாக்ட் லென்ஸ், ஃபிளாஷ், ஐ லாஸ் போட்டிருந்தா அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இதை வியர் பண்ணிக்கலாம். இதுல 5 மோட்ஸ் இருக்கும். டிஃபால்ட்டா சாஃப்ட் மோட் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஆன் ஆஃப் பட்டனை ஷார்ட் பிரஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் மோட்ல இருந்து ஸ்ட்ராங் மோட், ரிலாக்ஸ் மோட், ஸ்லீப் மோட் அண்ட் வேக்கப் மோட்னு எது வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது கண்டினியூஸா 50 மினிட்ஸ்க்கு மேல ரன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆட்டோ டர்ன் ஆஃப் கொடுத்திருக்காங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அது ஆஃப் ஆயிரும். இதை கண்டினியூஸா 20 மினிட்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதோட சார்ஜிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3.5 hours ஆகும். சார்ஜ் போடும்போது ரெட் இண்டிகேட்டர் லைட் எரியும். இதுவே சார்ஜ் ஃபுல் ஆச்சுன்னா கிரீன் இண்டிகேட்டர் லைட் காட்டும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா ரிலாக்ஸா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ கருவாடு வாங்க நீ வரல. நீ போயிட்டு வரணும். அது வரைக்கும் போட்டு உட்காந்துருக்கேன். போய் வாங்கிட்டு வந்து எனக்கு அது கொடுக்கணும் கொஞ்ச நேரம். சரிடா, போய் வாங்கிட்டு நல்லா வியர் கேம் வர்ற மாதிரி இருக்குது. கண்ணம் அது மூடிக்க. ஸோ இப்போ நம்ம மட்டும் போய் கருவாடு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் கண்ணை மட்டும் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அன்றைக்கி கம்மங்கூழ் கேட்டோம்ல அக்காக்கிட்ட கருவாடு. ஸோ அந்த அக்கா அப்போ வர சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 10 மணிக்கிட்ட வாத்தும்பி அப்படின்னாங்களா. அதுக்காக போய் கருவாடு வாங்கணும்னு போகிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சோறுட்டி கேட்டு வச்சுருந்தோம் ஒரு கடையில். அவங்க என்ன சொன்னாங்க, காலைல 7 மணிக்கு வர சொன்னாங்க. 7 மணிக்கு தான் நம்மளுக்கு போக முடியல. ஸோ இப்போ போய் கேட்டு பார்ப்போம். அந்த கடை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2-3 கடையும் சேர்த்து கேட்போம். ஏதாவது சோறுட்டி இருக்குது இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. ஏன்னா அன்டைம் ஆயிடுச்சுல. அன்டைம் மீன்ஸு காலையில் 7 மணிக்கு வர சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் லேட்டாக போகிறோம்ல. பார்ப்போம். ஆனால் கருவாடு கிடைக்குங்கிறது வந்து கன்ஃபார்ம். அப்படியே கம்மங்கூழி வாங்கிட்டு வந்துடும். ஃபோன்பேவில் 30 ரூபாய் பெறப்பட்டது. கூழ் இல்லைக்கா, கருவாடு. தெரியல. கூழ் வேணுமா? ஆமாம், கூழ் பார்சல் பண்ணிடுங்க. பார்சல் பண்ண முடியுங்களா கூழ்? டேஸ்டாக அவசர அவசரமாக பண்ணேன். நல்லா இருக்கும்.
பூன்ட்டு எடுத்துட்டுங்க பிரிச்சுக்குள்ள வச்சுருங்க சரி வேணுங்கில் எடுத்துக்கோங்க சரிங்களா பூவில் எத்தனை வேணுங்க 2 தான் வாங்கியாச்சு அதெல்லாம் வாங்கிட்டோம் ஆனால் இது மட்டும் கிடைக்கவே இல்லை அந்த சோரொட்டி மட்டும் கிடைக்கவே இல்லை எல்லா கடையிலையும் கேட்டோம் ஆனால் வாய்ப்பே இல்லை இது எனக்கு நோம்பு டைம் அதனால கிடைக்காது அப்படின்ட்டாங்க அதனால் கிடைக்கல நாளைக்கு ஏதாவது புதுசாக மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஏதாவது மட்டன் கடையில் போய் என்கிட்ட சொல்லி வச்சுட்டு எப்படியாவது சோரொட்டி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சேன் முடியல பட் கம்மங்கூழ் எனக்கு கருவாடு இருக்குது மேடம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் முடிஞ்சா என்ன பண்ணுறீங்க இப்போ எப்போ இருக்குது கண்ணு ஓகே சூப்பராக இருக்குது பா நீ ட்ரை பண்ணிடுவேன் இந்த இப்போ ஃபஸ்ட்டு பேர் தான் விளையாட போகிறேன் ஒன்றா குடிக்கலாமா கம்மங்கூழா எஸ் கருவாடு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் மக்கா வந்து எனக்கு கருவாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காசு கொடுத்தேன் ஃப்ரீயாக செஞ்சு தரேன்னு போய் எல்லாம் அந்த கட்டு இல்லை கேட்டாங்க காசு கொடுத்துதான் இது ஓப்பன் பண்ணுறது கஷ்டமா இருக்கு இந்த பாத்திரத்தை பாட்டு துர்கா கண்ணி அடிக்க வரும் ஏது என்னுடைய பாத்திரம் அப்படின்னா இவனால அந்த அக்கா கொடுப்போன்னு சொல்லி மேலே வச்சிருந்தேன் சரி இப்போ இவன் அவசரத்துக்கு போறானே சரி கருவாடுக்கு இதை எடுத்துக்கோ நான் நேற்றே சொன்னேன் ஆமாண்ணா நான் இப்போ வந்து பார்த்தேன் இது ஒன்று இருந்துச்சு தூக்கு சரி இதுதான் சொல்லியிருப்பான்னு நினச்சி இது எடுத்துட்டேன் கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா ஆமாம் கரண்டி இப்போ ஸ்பூன் போட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க ஸ்பூனை போட்டு சாப்பிட்டு ஆனால் கை டேஸ்ட் வைக்காத ஏய் இதில் கை வைக்கலாம்டி இது எப்பவும் செய்கிற டேஸ்ட் வரல தம்பி அடுத்த தடவை மறுபடியும் செய்கிறான் இது நல்லா இருக்கும் மறுபடியும் வந்து வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் கூழுக்கு தயிர் சாப்பாடு தான் நல்லா இருக்கும் நான் இதுக்காகவே கூழ் வாங்கிட்டு வந்தேன் குடிக்கணும் குடிக்கலாம் குடிக்கலாமா சுவரொட்டி கடை கிடைக்கவே இல்லை அது பாஸ் வாங்கணும் கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஒரே நேரம் நேரம் நான் சூரடி சாப்பிட்டிருக்கேன் அதுவுமே கொஞ்சம் நான் தான் கஷ்டம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என்ன பிளான் நினச்சிக்கியா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்ட்ரெயிட்டாக நம்பி ஒரு காலங்காலத்தால் போனால் கரெக்டாக இருக்கும் போலாமா அதுக்கு இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் இருந்து காலைல கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து நைட்டு கிளம்பணுமா நைட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலைல விடிய காலைல எழுந்துச்சு போனோம் அதை மட்டும் தான் கிடைக்கும் திங்கக்கிழமை சந்தைக்கு போனால் கூட சந்தோஷமா இருக்கும் இந்தடா தங்க ஊற்றி விடு அந்த அக்காகிட்ட அந்த அக்காவே இதெல்லாம் எவ்வளோ விரும்ப எடுத்துக்கணுன்னாங்க எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐயோ இரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன் பக்குன்றக்கா ஸோ எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக இந்த வத்தலும் சாருக்கு பிடிக்குங்கிறதுக்காக வெங்காய வத்தலும் போட்டுருந்தேன் அது இது மோர் மிளகா நமக்கு தான் மோர் மிளகா வைங்க 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 நார்மலாக நீங்கள் கடையில் போய் குடிச்சாலும் அந்த அகரில் இதை வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் தனியாக வேறு கேட்டு வாங்கிட்டு வந்தோம் அட்டகாசமாக இருக்குது கம்மங்கூழ் கருவாடு அள்ளணும் அள்ளி வாயில் புழக்குன்னு போட்டுக்கணும் ஆஹா நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம் குளிச்சு ரெடியாக கிளம்பிட்டோம் வேறு ஒரு ப்ரொமோஷன் இருக்கனால ஸோ அது கிளம்பிட்டோம் ப்ரமோஷன் என்னென்ன பண்ண போகிறேன் நீ ப்ரமோஷன் போயிட்டு அப்படியே எங்கே போகிறோம் நம்ம என்னென்னா இங்கே ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு பின் குத்துறதுக்கு நம்ம தேவை அப்புறம் அந்த மேக்கப் போடணுன்னா அதை எடுத்து கொடுக்க இது எடுத்து கொடுக்க தேவை தண்ணி கொடுக்கறதுக்கு தண்ணி குடிச்சிட்டு வா அதுக்கு இதுக்கு தேவை இப்போ முடிஞ்ச வரைக்கும் மெட்டி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி நம்மளுக்கு பண்ணிக்கிறாங்க இங்கே பாரு சார் ஏன் மெட்டி அட்ஜஸ்ட் பண்ணி கொடு உன் மட்டும் கரெக்டாக தான் இருக்குது சரி வந்து சாவி எடுத்தாச்சா போய் ப்ரமோஷன் போயிட்டு இந்த டே எப்படி போகுது பாருங்க எப்போவுமே இப்படி தான் போகும் உங்களுக்கு வந்து வீடியோ டக்கு டக்குன்னு பார்க்கறதுனால இது நார்மலாக தெரியும் ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை நாங்கள் போய் கிளம்பி ரெடி ஆகி அது இது முடிக்க ரொம்ப லேட் ஆகும் இது செத்தில் அது மரக்கட்டை பைத்தியம் ஏதாவது ஒன்று வளைஞ்சிட்டா போதும் பாம்பான்ற ஒரு பயம் வந்துடுது எனக்கே ரீசெண்டாக வந்துச்சு இப்போ ரீசெண்டாக என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு பூனை பூட்டிகிட்டு இருக்கும்போது கருப்பு பூனை நைட் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து எட்டி பார்த்துட்டு குடும்பம் ஓடிடுச்சு அதை பார்த்ததுலேருந்து நைட் டைமில் கொஞ்சம் ஜர்க்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல பூனை ஜன்னல் வழியாக தான் வந்திருக்கும் போல் ஜன்னல் வழியாக தான் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கு
நான் வேற ரெஸ்ட் ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன், நைட்டு குளிச்சிட்டு இருந்தேன். நைட் 2 மணிக்கு எங்க வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தோம். ஆமா வெளியே வெளியே எங்கேயோ போயிட்டு வந்துட்டு நம்மளே குளிக்க போயிட்டு இவன் தனியா உட்காந்துட்டு சோறு மிசிங் அவன் சோறு பயந்தான், டர்ப்பி ஆயிட்டான். அது கருப்பு கலர் பூனை வேறையா. நம்ம ரூம் மட்டும் தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, மிச்சம் எல்லா ரூம்லயும் லைட் ஆஃப். அந்த லைட்ல 2 கண்ணு மட்டும் நல்லா மஞ்சள் பச்சை கலந்த மாதிரி அப்படி இருக்கு. ஆனா எனக்கு நம்பவே முடியல, பூனை வந்தாலும் மியாவும் ஒரு சவுண்டாவது விடும். சவுண்டே விடலடி, அது இல்ல சவுண்ட் விடும். அப்படி இல்லைன்னா அந்த பாத்திரத்தை தான் தட்டி விட்டு, ஏன்னா ஜன்னல் வழியா தான் வருது. ஜன்னல் வழி ஃபுல்லாவே பாத்திரம் கழுவாம வச்சிருந்தேன். அப்புறம் கழுவுன பாத்திரமும் வரமாட்டேங்குது. எப்படிதான் தாவுனாலுமே ஏதோ ஒரு சத்தம், பாத்திரம் இல்ல. அந்த டவுட் எனக்குமே இருந்துச்சு, எப்படி எதுலயுமே இடிக்காம நீ வந்திருப்ப அப்படின்னு எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. பாரு அந்த அதனால என்ன பண்ணிட்டாங்க மேடம், நம்பவே இல்லை என்ன. நீ போய் சொல்ற பூனையும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் பயம்படுத்துறேன்ட்டு. நானே பயந்து தாண்டி உட்காந்துட்டு இருக்கேன். நான் ஏன்டி உன்னை பயம்படுத்துறேன். அப்புறம் நான் போய் நான் வீடு முழுக்க தேடின, வெளியே வரல. இவங்க போய் வெளியெல்லாம் போய் எங்க ஓடிதா பூனையா என்னன்னு கூட பார்க்க முடியல. பூனைதான் நான் பார்த்தேன், எனக்கு தெரியல, நான் பார்க்கலாட்டி சும்மா மனப்பிரமையா இருக்கும்டா. ஏன்டா இந்த வயசுல வந்து எனக்கு மனப்பிரமைங்கிறா பாரு. நான் வந்து பூனை பிடிச்சிருப்பேன். அப்பா நீ தானே பூனைன்னு சொன்னதுல இருந்தே பாத்ரூம் வந்து வெளில வரல மேடம். ஏய் ஃபர்ஸ்ட் வந்தவனே இரு நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சேன். இல்ல எனக்கு பூனை மேல எல்லாம் பயம் இல்லை எனக்கு, அதுதான் உண்மை. நாய் கூட எனக்கு பயம். எனக்கு பூனை கொஞ்சம் ஆகாது. நாய்னா ஓகே, பூனைனா ஆகாது. அந்த பூனை சீரும் தெரியுமா, அப்பதான் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால மட்டும்தான் எனக்கு பூனையை பிடிக்காது. ஆசையா தூக்குனாலும் இன்னொன்னு சொல் பேச்சு கேட்காது. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், 10 நாள் தெரிஞ்சிருக்கும். அழகிய ஒருத்தி இருப்பா, இன்னொன்னு புஜ்ஜி ஒன்று இருக்கும் நம்ம வீட்டுல. ஸோ அதுங்களே பார்த்தீங்கன்னு அழகிய கொஞ்சம் மட்டும் புஜ்ஜியை தான் கொண்டுவேன். ஆனா அங்க போனா ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இப்போ அங்கே போகலாம் தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு போக வேணாம், நாளைக்கு போகலாம். ஏன்னா நம்ம வந்து அடுத்து குன்னத்தூர் சந்தை ஒரு கண்டென்ட் ஒன்று திருப்பி நாளைக்கு போயிட்டு வரும். அதனால வந்து குன்னத்தூர் சண்டை ஒரு கண்டென்ட் இருக்கனால சரி நம்ம ஸ்ட்ரைட்டாக சனிக்கிழமை அங்கே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நைட் அங்கே போனோம்னா திங்கட்கிழமை காலையில விடிய காத்தால குன்னத்தூர் சந்தை போடுவாங்க. பார்த்தது இல்லை இப்ப வரைக்கும் நாங்க அந்த ஊரு தான். ஆனா ஒரு நாள் கூட அந்த சந்தைக்கே பார்த்தது இல்லை. ஒரு தடவை நம்ம இடத்துக்கு போகும்போது குன்னத்தூர் சந்தை போனா, ஆனா சந்தை இல்ல, சும்மா சாயந்தரம் காய்கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த ஆடு மாடு எல்லாமே விற்கிற இடம் அது. அதை பத்தி தெரிஞ்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குள்ள நம்மளே போய் பாத்துருவோம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 டேஸ்ல போய் அந்த ஒரு எங்க அம்மாவை கூட்டிட்டு போவோம். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எங்க அம்மா. என்னது ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி இல்ல, ஆட்டுக்குட்டி கேட்டுச்சு. இப்ப அம்மா இருக்கு நிலைமையில வளர்த்த முடியாது. ஏன்னா பூனை நாயுமே ஒரே ஆளா பாத்துக்கணும். ஆடையும் வாங்கி விட்டா அதனால பாத்துக்க முடியாது. சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஓகேவா? ஓகே. இன்னும் ப்ரமோஷன் முடிச்சிட்டோம். ப்ரமோஷன் முடிச்சு கிளம்பிட்டோம். ஃபேஸ் வேணா இப்போ க்ளோவாக இருக்கு பாருங்க. மேக்கப் போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு என் ஃபேஸ் க்ளோவாகும். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா ராஜா அண்ணா ரூபியக்கா வீட்டுக்கு போகிறோம். ஸோ நார்மலாக வந்து அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிக்க மாட்டோம். நான் வீடியோவில் சொல்லும் போது ராஜா அண்ணா ரூபி அக்கா இல்லை ராஜா ரூபி அண்ணா அக்கா வீடு அப்படி ஒரு இதே இல்லாமல் வருது இல்லை. ராஜா அண்ணா வீடுன்னுவேன், அவன் ரூபி அக்கா வீடுன்னுவேன். 2 பேரும் சேர்த்து சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேர் சொன்னா நல்லா யாரா இருந்தாலும் இல்ல, அதான் இது யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. சில பேர் அப்படின்னா அஸ்வின் சார் அண்ணா. நாங்க வந்து சின்ன பசங்க அப்படிங்கறங்காட்டி அஸ்வின் சார் வீட்டுக்கு போறோம் அப்படின்றாங்க. இப்ப அவங்களாம் நம்மளோட பெரியவங்க. டக்குன்னு வர்றது ராஜா ரூபி, அவங்க பேர் தான் வருதா. சோ அண்ணா அக்கான்னு டக்குன்னு வர மாட்டேங்க. ராஜா ரூபி அக்கா வீட்டுக்கு, ராஜா ரூபி அண்ணா வீட்டுக்கு, இப்படிதான் சொல்றோம். சோ இப்ப அண்ணன் கால் பண்ண, அண்ணன் வீட்டுல தான் இருக்காரு போல. போய் பார்த்து பேசிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நாள் ஆச்சு. கரெக்டா இந்த பெங்களூரா? ஏன் இல்ல சாமி, நடுவில் நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா சாமி? ஆமா ஆமா. நடுவில் ஒரு தடவை பெங்களூர்லாம் போயிட்டு வந்துட்டு கோயம்புத்தூர் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிட்டு எல்லாரும் வந்தாங்க. ஸோ அப்பா வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அடிக்கடி மீட் பண்ணுவோம். இப்பெல்லாம் வந்து மீட் பண்றது இல்லை அவ்வளோவா. அப்படி போனாலுமே இப்போ எங்கனால இடையில போக முடியல, வேலை அதிகமாக இருந்துச்சு, எனக்கு உடம்பு சரியாமல் இருந்துச்சு. ஸோ எந்த இதுலையுமே நான் ஜாயின்ட் ஆகலை, நாங்கள் ஜாயின்ட்டே ஆகலை. ஸோ எங்களுக்கு எகைன் உடம்பு சரியாகவும் போயிட்டே இருந்துச்சு. அதனால வந்து நான் சில இதில் வந்து தவிர்த்துருந்தேன். ஸோ ஆனால் கமெண்ட்ஸ் நிறைய பேர் ஏன் நீங்கள் போகல, ஏன் துர்காக்கா ஃபேமிலி போல, நீங்கள் போல, உங்களுக்குள்ள ஏதாவது இஷ்யூவா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, படித்தேன். எல்லாருக்குமே இப்போ சில டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், யாராவது ஒருத்தர் கூட முடியாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த அவங்கள வச்சுக்கோங்க,
அவங்க வந்து இப்போ பாப்பாங்களுக்கு ஸ்கூலு, ஸோ அதனால அவங்களால வர முடியாது. ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உடம்பு முடியாம அப்படியே இருக்கிறங்காட்டி எப்பயாச்சும் மறுபடியும் ஏதாவது ரீயூனியன் கிடைச்சா மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ஆளாளுக்கு தனித்தனியாக தான் வந்து மீட் பண்ணுற மாதிரி சான்ஸ் கிடைக்கும். இப்போ நான் ராஜாண்ணா மீட் பண்ணுறேன், துர்காக்கா வந்து இப்போ மீட் பண்ண முடியாது, வேற எப்பயாவது யாராவது மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாலாண்ணா, கீர்த்தியக்கா, சுமதியக்கா இவங்கெல்லாம் வந்து எப்போ வேணால் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஊர் மதுரை. ஆமா. இப்ப நான் ராஜானாவும் அஸ்வின் நாங்க எல்லாருமே வந்து எப்பயாவது ஒரே ஊர் தான், எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வீடு. ஆமா, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்டதான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இருந்தாலும் மீட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் தான். அதிசயம். நான் இன்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேங்கிறது அதிசயம். அதே மாதிரி அங்க இருந்து டே உங்க வீட்டுக்கு வரேன்டாங்கிறது அதிசயம். வந்ததே இல்லை, அவர் எப்பயாச்சும் தான் வருவாரு. ஸோ எப்பயாவது எல்லாரும் மீட் பண்ணும்போது நாங்க மீட் பண்ணுவோம், அடிக்கடி நாங்க மீட் பண்ணிக்கிட்ட மாட்டோம். ஸோ இன்னைக்கு போய் பார்ப்போம். இடையில ஒரு 2 டைம் போயிருந்தோம், சும்மா ஏதோ. இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து போகிறோம். அப்போ சாய்ஸ்டி பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை இங்கே இருக்காங்களா, அவங்க பாட்டி கூட இருக்காங்களா இல்லைன்னு. ராஜாண்ணா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அண்ணன் ஓப்பன் பண்ணு சாமி, இந்த கதவா வெளியே தள்ளு சாமி. அண்ணன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணதுனால. ஆமாம், இப்போ ஓப்பனில் இருக்கு, இப்போ லாக்கில் இருக்கு. போகும்போது தூக்கிட்டு போகிறாத பாப்பா. என்னடா எத்தனை பள்ளி? ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிட்டு இருந்தோம், டைம் போகிறதே தெரில. அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:50. நம்ம ராஜாண்ணா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பாய். பாய். ஓகேக்கா. ஸோ கிளம்பியாச்சு. ஆமாம், எப்போ வந்தோங்கிறதே மறந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லு காலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு. பாய்.